போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீடியோ போட்டிருப்பேன். டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன்ட்டு. அந்த வீடியோ நீங்க குடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 600 வியூஸ். நம்ம சேனல்லயே அதிகமான வியூஸ் பார்த்த ஒரு வீடியோனா அதுதான். அதுக்கு அடுத்த வாரம் நீங்க வீடியோ போட்டுருக்கலாமே, நீங்க பார்த்துருக்கலாம்னு நீங்க கேட்கலாம். சோகமான விஷயம் என்னன்னா, என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு. நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா நான் என்னன்னு சொல்றது? நான் சேனல போன வருஷம், அதாவது 2023 டிசம்பர் 31 சண்டே ஆரம்பிச்சேன். அதாவது நான் சண்டே வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா, ஒரு வாரமும் ஒரு வீடியோ போடலான்ட்டு. அப்படி பார்த்தா கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு 57 வீடியோ நம்ம சேனல்ல வந்திருக்கணும். ஆனா இப்ப எண்ணி பார்த்தா ஒரு 10 இல்ல 12 வீடியோ தான் நம்ம சேனல்ல போட்டுருப்பேன். சரி, சரின்னு சொல்லிட்டு இந்த மைக்குக்கு ஒரு வீடியோ நடந்துட்டு இருந்தேன். ஐ மீன் அது அந்த வீடியோல கன்சிஸ்டன்சியா வீடியோ போட ஆரம்பிச்சது. ஒரு 4 வாரம் கரெக்ட்டா வீடியோ போட்டேன். 4வது வாரம் சரியான வியூஸ். அதாவது இதுக்கு முன்னாடி போட்டதுன்னா 10, 15, 50 போயிருந்த வியூஸ் எல்லாமே 600 வியூஸ் வந்தது. அடுத்த வாரம் வீடியோ பார்த்தா வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அத பேக்கப் எடுத்து எடிட் பண்ணி முடிக்கல. சேம் டைம் அது பேக்கப் முடிக்கல. லாக் அவுட்டேஜ். ஃபோன திருட்டானுங்க. ஸோ அதனால போன வாரம் என்னால வீடியோ போட முடியல. இந்த வாரமும் நான் என் ஃப்ரெண்டோட ஃபோன்ல தான் எடுத்து வீடியோ போட்டுட்டுருக்கேன். நான் இது என்னோட பொழம்பலா மட்டும் சொல்லாம ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஐ மீன் நான் உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? நான் என்ன பண்ணாம விட்டேன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கத்துக்கங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட கதையில நான் டெர்ரஸ்ல 3வது மாடியில தங்கியிருக்கேன். என் ஃபோன என் பக்கத்துலயே சார்ஜ் போட்டு வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஐ மீன் வீடியோ ப்ளே ஆயிருந்துச்சு. நான் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 3 மணிக்கு வந்து என் ஃபோன தூக்கிட்டு போயிருக்காங்க. பக்கத்துல வச்சிருந்த ஃபோன திருட போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன். நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, என் ஃபோன்ல ஒரு சில செட்டிங்ஸ் நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணாம வச்சது தான். நீங்க செட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். நம்பர் 1 உங்க ஃபோனு ஆன்ல இருக்கும்போது, ஐ மீன் லாக்ல இருக்கும்போது, உங்க பாஸ்வேர்ட் போட்டம்போது தான் உங்களால அந்த ஃபோன ஸ்விட்ச் ஆஃபோ, ரீஸ்டார்ட்டோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எல்லா ஃபோன்லயுமே இருக்கும். அத நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஒரு ஃபோனுக்கும் ஒரு ஓஎஸ்க்கும் அது டிஃபர் ஆகும். அத நீங்க தேடி கண்டுபிடிச்சு போட்டுக்கங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நல்லா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. அது என்ன கான்செப்ட்னா, உங்க செட்டிங்ஸ்ல போய் நீங்க தேடுற மாரி இருக்கும். தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோன் லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். ஆனா லாக்ல இருக்கும்போது உங்க ஃபோன உங்களால ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ற ஆப்ஷன நீங்க டேப் பண்ணி ஸ்விட்ச் ஆஃபே பண்ணா கூட, ஸ்விட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க பாஸ்வேர்ட் என்டர் பண்ணா மட்டும் தான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரஸ்டபிள் தான ஆகுதே தவிர, வேற யாராலயுமே உங்களோட ஃபோன வந்து லாக் பண்ண முடியாது. ஐ மீன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருடங்க வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியல என்ன பண்ணுவாங்க? மேல ஸ்வைப் அப் பண்ணி ஃப்ளைட் மோட்ல போட்டுருவாங்க. அப்படி இன்கேஸ் ஃப்ளைட் மோட்ல போட்டாங்கன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ட்ராக் பண்ண முடியாது. லொகேஷன் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஸோ நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, திருப்பி நம்ம செட்டிங்ஸ்குள்ளயே போயிட்டு, உங்க உங்க ஃபோன் என்னவோ, உங்க ஓஎஸ் என்னவோ, அதை ஏத்த மாரி நீங்க இந்த மெட்டா ஏஐ ஏதாவது சரி, இல்ல கூகுள் பே சரி, ஏதாவது ஒரு செட்டிங்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா, அது நீங்க என்ன ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னு சொல்லிரும். அது என்ன ஆப்ஷன்றது என்னால ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஃபோனுக்கும் டிஃபர் ஆகும். அந்த ஆப்ஷன நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட ஃபோன் லாக்ல இருக்கும்போது, வைஃபை, இன்டர்நெட் இந்த மாரி ஸ்வைப் அப் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல. ஸ்வைப் டவுன் தானே அது. ஸ்வைப் டவுன் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாரி எந்த ஆப்ஷனுமே உங்க ஃபோன் லாக்ல இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. அன்லாக் பண்ணா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனாலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்கள தவிர, அதாவது நம்மளையோ நம்ம பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்களே தவிர, வேற யாருமே நம்ம ஃபோன ஸ்விட்ச் ஆஃபோ இல்ல ஃப்ளைட் மோட்லயோ போட முடியாது. ஸோ யாராவது திருடிட்டு போனா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐஎம்இஐ நம்பர். இப்ப நான் என் ஃபோன் கடந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டேன். அது நான் பண்ண பெரிய பெரிய தப்பு. உங்க ஃபோனோட உங்க ஃபோனோட ஐஎம்இஐ நம்பர் ஐஎம்ஐஐ ஐ ஐ இன்டர்நேஷனல் மொபைல் ஐடென்டிட்டி நம்பர். You are totally wrong. The full form of IMEI is the International Mobile Equipment Identity. ஐஎம்இஐ நம்பர் இருந்தாலும் இல்லனாலும் உங்க ஃபோன் காணாம போயிட்டுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நியரஸ்ட் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. நான் கம்ப்ளைண்ட் குடுக்காம விட்டதுக்கு காரணம், எனக்கு யார் எடுத்துட்டு போறாங்க, எப்ப எடுத்துட்டு போறாங்கன்றது ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் தெரியல. இப்ப வரைக்குமே தெரியல. அதனால கம்ப்ளைண்ட் குடுக்கல. நான் பண்ண ஒரு தப்புனா இதுதான். இது தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃபோன் காணாம போச்சுன்னா, உங்களுக்கு நியரஸ்ட்டா எந்த ஸ்டேஷன் இருக்கோ அங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க. அது நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷனலா அந்த ஐஎம்இஐ நம்பர் இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். தேடி கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்றதுலாம் நம்பிக்கையே இல்ல.
ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத நம்ம பண்ணணும்ல. அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட ஐஎம்இஐ நம்பர வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க பின்னாடி போட்டு விட்டுர்றேன். அத நீங்களே பார்த்துக்கங்க. எங்க பாப்போம். ஏப்ரல் ஃபூல். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க ஃபோன் திருடிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த மாரி இருக்கும்போது தூங்கும்போது எடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் காலைல ஒரு 5, 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பார்த்தேன். அப்பதான் ஃபோன காணோம். ஒரு 3 ஹவர்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சு. மூதேவி டென்ஷன்ல வளராத கரெக்டா சொல்லு அ ஒரு 3 ஹவர்ஸ் வந்து திருடன் டைம் இருந்துச்சு எடுத்துட்டு போறதுக்கு. ஆனா உங்க கையில இருக்கிற ஃபோனையோ, இல்ல உங்க பக்கத்துல இருக்க ஃபோனையோ இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி பெர்ஃபெக்ட்டா என் ஃபோன ட்ராக் பண்ண முடியாது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது, ட்ராக் பண்றதுக்கு ஐஎம்இஐ நம்பர் இருக்கு, கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு இந்த மாரி எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் ஃபோனோ, இல்ல தெரிஞ்சவங்க ஃபோனோ யார்ட்டயாவது ஃபோன வாங்கி அவங்க அதுல உங்களோட ஜிமெயில் ஐடிய போட்டு பெர்ஃபெக்ட்டா லாகின் பண்ணிட்டு, அதுல அபௌட் கூகுள் அதாவது மேனேஜ் கூகுள் அக்கவுண்ட்குள்ள போயிட்டீங்கன்னா, செக்யூரிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த செக்யூரிட்டி டேப்ல கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஃபைண்ட் லாஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டிவைஸ் காணாம போச்சோ, அந்த ஆப்ஷன்ல நீங்க எந்தெந்த டிவைஸ்லாம் உங்க இமெயில் ஐடி போட்டிருந்தீங்களோ, அது எல்லாமே காட்டும். அதுல உங்களுக்கு எது தேவையோ அத டேப் பண்ணி, எங்க போயிட்டு நீங்க அப்பவே ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன்ல வந்து அந்த ஃபோன் உங்க நியரஸ்ட் அங்க பக்கத்துல இருக்கு கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அந்த ஃபோன வந்து ரிங்டோன ப்ளே பண்ண முடியும். அதாவது ப்ளே மியூசிக், ப்ளே சவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத டேப் பண்ணீங்கன்னா, எந்த ஃபோன் காணாம போச்சோ, அந்த ஃபோன்ல வந்து ரிங்டோன் அடிக்கும். அத வச்சு நீங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஃபோன வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது இல்ல ஃபோன கண்டே பிடிக்க முடியல. இது ஃபோனே தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பேட்டரி செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த ஃபோன லாக் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து போலீஸ நம்புறேன். எனக்கு வந்து ஃபோன் கண்டுபிடிச்சு குடுத்துருவாங்க. இந்த மாரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்க ஃபோன லாக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான டேட்டா, ரொம்ப பிரைவசியான டேட்டா அந்த ஃபோன்ல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த ஃபோன நீங்க பேட்டரி ரீசெட்டே பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த டேட்டா பேக்கப் இருந்தா மட்டும் பண்ணுங்க. இல்ல டேட்டா ஃபுல்லா போயிடும். இப்ப வந்து எல்லா ஆப்ஷனுமே நீங்க எனேபிள் பண்ணி, ஃபாலோ பண்ணி உங்க ஃபோன் தொலைஞ்சு போயிருந்து, அதுலருந்து உங்க ஃபோன் கிடைக்காம போறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ மீன் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு உங்க ஃபோன உடைச்சு போட்டுறது. 2 பீஸா உடைச்சு தூக்கி போட்டாங்கன்னா, அவன் வந்து அது யூஸ் இருக்காது. அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா திருடிட்டு போறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. திருடிட்டு போறவங்க அந்த ஃபோன விக்கிறதுக்காகவோ, ஏதாவது பில்டிங் பர்ப்பஸ்க்காகவோ எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது உடைச்சு போடுறதுலாம் அவங்க யூஸ் இல்ல. ஸோ அவங்க உடைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணலான்னா, உங்க ஃபோனோட சிம் கார்ட கழட்டி தூக்கி போட்டாங்கன்னா, அவங்க நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. நம்பளால ஐஎம்இஐ நம்பர் இருந்துச்சுன்னா, நம்ம போலீஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் நம்பளால இந்த கூகுள் அக்கவுண்ட் வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும்னா, அந்த ஃபோன் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் தேவ. இன்டர்நெட் ஆக்சஸ் நம்ம ஃபோன்ல இருக்க சிம் கார்டு மூலியமா தான் கிடைக்கும். அந்த சிம் கார்ட கழட்டி தூக்கி போட்டாங்கன்னா, அவளுக்கு வந்து அவள ட்ராக் பண்ண முடியாது. தெரிஞ்சுற டிப்ஸ் குடுத்துட்டு இருக்கேனா? இப்ப நீங்க ரீசென்ட்டா வந்து Samsungஓ இல்ல நீங்க iPhoneஓ இருந்தீங்கன்னா, அந்த இஷ்யூவே இருக்காது. ஏன்னா உங்க ஃபோன்ல வந்து eSIM இருக்கும். நீங்க இந்த எல்லா ஆப்ஷனும் எனேபிள் அண்ட் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணி, உங்க ஃபோன்ல eSIM இருந்துச்சுன்னா, திருடிட்டு போறவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபோன உடைச்சு போடுறது. ஆனா அத அவன் பண்ண மாட்டான். ஸோ உங்களுக்கு eSIM உங்க ஃபோன்ல இருந்து இந்த எல்லா ஆப்ஷனும் இருந்தா கவலைப்படாதீங்க. உங்க ஃபோன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா அ நீங்க ஃபோன்ல பிசிக்கல் சிம் போடுறல்ல, அந்த பிசிக்கல் சிம் வந்து நீ சொல்லி போடுவ. அந்த பின் வச்சு குத்தி எடுத்து போடுவோம். ஆனா eSIம்ன்றது ஃபோனுக்குள்ளேயே இருக்கும். அண்ணா ஃபோன்ல, iPhoneல அப்புறம் இப்ப ரீசென்ட்டா Samsung ஃபோன்ல eSIM குடுக்குறானுங்க. போடுற ஆப்ஷனுமே இருக்கும். உள்ள ஒரு eSIம் இருக்கும். eSIம் இருந்தா நம்மள ஈஸியா ட்ராக் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும். ரெகுலரா எப்படின்னா ஒரு சண்டே ஒரு வீடியோ வரும். வளரும். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. போன வீடியோ 600 வியூஸ் ஆல்ரெடி 700 வியூஸ் கிட்ட வந்தது. ஆனா மொத்தமே 10 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஒரே முழக்கமா தான் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 600 பேர்ல ஒருத்தருக்கு தான் என் சேனல் பிடிச்சிருக்கான்னு இருந்தீங்கன்னா, அதுல 10 பேர் லைக் போட்டீங்க. 10 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வா சரி இருக்கட்டும். டேய் எல்லா வீடியோ போத கம்முனு இரு. அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோ செக் பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அடுத்த வாரம் நீங்க இத பத்தி பேசுங்க, அத பத்தி பேசுங்கன்ற அது மாரி ஐடியா வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அத நான் படிப்பேன். ம். உங்கள அடுத்த வாரம் வேற வீடியோ செக் பண்றேன். போயிட்டு வரேன். பாய்.